இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் 31வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 21 வரை. கர்த்தருடைய வேலைக்காக காத்திருத்தல். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். வசனம் 3. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாளுக்கு ஒரு நல்ல பங்கு ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். நாம் உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. இது நமக்கு நிரந்தரமானதும் அல்ல. நாம் செல்ல வேண்டிய இடம் வேறு. நாம் இந்த உலகத்துக்கு நன்மை செய்தாலும் அது நமக்கு ஒரு நல்ல நண்பனாக இராது. இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து அந்நியர்களாகவும் பரதேசிகளாகவும் அறிக்கையிட்டு விசுவாசமுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுடன் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். யாக்கோபு லாபானால் நேர்மையான முறையில் நடத்தப்படவில்லையாயினும் தேவனால் குறிக்கப்பட்ட காலம் வரைக்கும் பொறுமையாக இருந்தான். எவ்வித முறுமுறுப்பும் இன்றி கடினமாக உழைத்தான். யாக்கோபு லாபானிடமிருந்து புறப்பட வேண்டிய நேரம் வந்தபோது இது தேவ சித்தமா என யாக்கோபு எவ்வாறு அறிந்து கொண்டான்? யாக்கோபின் வாஞ்சை, உன் தகப்பனுடைய வீட்டின் மேலுள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதனால் போகலாம். சூழ்நிலை, லாபானின் குமாரரின் முறுமுறுப்பும் பொறாமையும் லாபானின் முகம் வேறுபட்டிருத்தலும் யாக்கோபுக்கு அங்கிருந்து செல்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கின. கர்த்தருடைய வார்த்தை, நீ திரும்பி போ, நான் உன்னுடனே இருப்பேன். குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு. ராகேலும் லேயாளும், எங்கள் தகப்பன் வீட்டில் இனி எங்களுக்கும் பங்கும் சுதந்திரமும் உண்டோ என்று கணவனுடைய வார்த்தைக்கு உட்படுதல் ஆகிய 4 குறிப்புகளால் அதை உறுதிப்படுத்தி கொண்டான். நாம் கர்த்தருடைய சித்தத்துக்கு காத்திருக்கும் போது அவரே காரியத்தை வெளிப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையிலும் இவை ஒருங்கே அமையுமானால் நாமும் தைரியமாக அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்லலாம். ஒரு மந்தை மேய்ப்பனாக என்னால் இயன்ற மட்டும் நான் ஊழியம் செய்தேன் என்ற யாக்கோபின் கூற்றை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய உழைப்பின் பலன் நமக்கு மட்டுமன்று பிறருக்கும் ஆசீர்வாதத்தை தரக்கூடியது. இந்த உலகம் நம்மை நேர்மையற்ற விதத்தில் நடத்தலாம், சம்பளம் குறைவாக கொடுக்கலாம். ஆயினும் நாம் ஒப்புக்கொண்ட காரியத்தில் நம்முடைய முழு உழைப்பையும் உண்மையையும் காட்ட வேண்டும். நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று பொன் வேலைக்கும் பொன்னையும் சவதரித்தேன் என்று தாவீது கூறுகிறார். 1 நாளாகமம் 29:2 இதை வாசிக்கிறோம். ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்று பவுல் ரோமர் 1:15 கூறுகிறார். ஆகவே கர்த்தருக்காக நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவாக உழைப்போமாக. லாபான் சம்பளத்தை 10 முறை மாற்றி தனது மாறக்கூடியதும் உண்மையற்றதுமான குணத்தை வெளிப்படுத்தினான். அடிக்கடி மாறுகின்ற இந்த உலகத்தில் செய்யும்படி உனக்கு கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய் என்று பிரசங்கி 9:10 சாலோமோன் வார்த்தைகளின்படி சிரமேற்று உண்மையுடன் உழைப்போம். அதற்கான பிரதிபலனை கர்த்தர் தருவார். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இன்னதென்று உறுதிப்படுத்தி கொண்ட காரியத்தில் முழு மனதுடன் இன்றைக்கு இயன்ற வரைக்கும் உழைக்க அருள் செய்வீராக. ஆமேன்.